சார், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து எத பேஸ் பண்ணி நம்ம செலக்ஷன் கிரைட்டீரியா என்னன்றத தான் பார்க்க போறோங்க. அதுல இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அனலிட்டிக்கல் மெஷர்ஸ்லாம் இருக்கு. ஓகே. அதாவது பேசிக்கா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ரீசென்ட் வீடியோஸ்ல பேசுறது தாங்க. ஈக்விட்டி மார்க்கெட்ன்னு இருக்கு, பாண்ட் மார்க்கெட்ன்னு இருக்குங்க. ஈக்விட்டி மார்க்கெட்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. ஓகே. பாண்ட் மார்க்கெட் வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. ஓகே சார். ஓகேங்க. இது ரெண்டும் மிக்ஸா இருக்கிற இது வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். ஓகே சார். ஓகே. இதுல நம்ம வந்து ஒரு லாங் டேர்ம் நமக்கு மைண்ட் செட்ல இருக்குது அப்படிலாம் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே சார். ஷார்ட் டேர்ம் கோல், அதாவது 1 இயர்க்குள்ள இல்ல அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ள 6 மந்த்ஸ்க்குள்ள அதெல்லாம் வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாங்க. ஓகே சார். ஓகே. ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது குயிக்கா ஒரு சில கிரைட்டீரியா ஒரு சில மெஷர்ஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்ணலாம். ஒரு இன்வெஸ்டரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அப்போ என்ன அதுக்கு இம்பார்ட்டண்டா அவங்க பார்க்கணும். ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது பேசிக்கா இதை பார்த்தா ஓரளவுக்கு நல்ல ஃபண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதே மாதிரி டெட் ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது இந்த மெஷர்ஸ் வச்சு அதை நம்ம செலக்ஷனுக்கு கிரைட்டீரியா செலக்ட் பண்ணலான்றதை நம்ம பாக்குறோங்க. ஓகே சார். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. ஓகே. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எல்லாமே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. ஓகே சார். ஓகே. அது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மல்டி கேப், ஃபிளெக்ஸி கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், இந்த மாதிரி எல்லாம் ஈக்விட்டி ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க சார். ஓகே சார். ஓகே. இதுல வந்து பேசிக்கா இந்த ரெண்டு மெயின் இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்கணும் அப்படின்றது யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வந்து இந்த ஆல்பா, பீட்டா இந்த ரெண்டு மெஷர் பார்த்துட்டு ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ண முடியுங்க. ஓகே சார். ஓகே. அதுல வந்து ஆல்பானா என்ன? ஓகே. ஆல்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பேர் டு அந்த கேட்டகரி. ஏன்னா எப்பயுமே நீங்க வந்து கம்பாரிசன் எடுக்கும்போது ஆப்பிள் டு ஆப்பிள் கம்பாரிசன், ஆரஞ்சு டு ஆரஞ்சு கம்பாரிசன் நம்ம பேசிக்கா சொல்லுவோம். கண்டிப்பா சார். ஆமா. அப்ப நம்ம இவங்க வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னா, ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு செட் ஆஃப் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் அந்த லார்ஜ் கேப்போட பெஞ்ச் மார்க் இப்படிதான் கம்பேர் பண்ணணுங்க. ஓகே சார். ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க வந்து ஃபேக்ட் ஷீட் இல்லைங்க, அந்த ஃபண்டோட ஃபேக்ட் ஷீட் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து பார்த்தோம்னா இந்த மெஷர்ஸ்க்கான டீடைல்ஸ்லாம் வருங்க. அப்போ அவங்க வந்து ஒரு 5 ஃபண்ட் அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க. ஓகே. அப்போ ஒரு 5 லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்கு, இல்ல 5 மிட் கேப் ஃபண்ட் இருக்கு, 5 மல்டி கேப் ஃபண்டு, இல்ல ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு, 5 ஸ்மால் கேப். இப்போ வந்து 5த்துலயும் இன்வெஸ்ட் பண்றவங்களாம் இருக்காங்க. ஏன்னா ஒரு சிலர்லாம் நமக்கு வந்து போர்ட்ஃபோலியோ ரிவ்யூக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 25-30 ஃபண்டு கிட்ட எல்லாம் இருக்குங்க ஸ்கீம்லாம். அதனால என்ன டிராபேக்னு பாத்தீங்கன்னா அவங்களால கரெக்டா அவங்களோட போர்ட்ஃபோலியோ மானிட்டர் பண்ண முடியாதுங்க. ஓகே. புரியுது சார். ஓகேங்களா? அதனால என்னோட அட்வைஸ் என்னன்னா, நீங்க வந்து செலக்ட் பண்றதுலயே பிராண்ட், நம்ம வந்து இப்போ ஒரு மல்டி கேப் கேட்டகரி எடுக்கிறோம், இல்ல ஃபிளெக்ஸி கேப்போ ஏதோ ஒரு கேட்டகரி எடுக்கிறீங்கன்னா அது நல்ல ஒரு பிராண்டட் ஏஎம்சியான்னு பாருங்க. ஓகே. அப்படியே உங்களுக்கு வந்து 2-3 ஏஎம்சி இருக்கு அப்படி இருக்குன்னா அதுல வந்து இந்த மெஷர்ஸை வச்சு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். ஓகே. அப்போ ஒரு கேட்டகரியில வந்து மேக்சிமம் வந்து 2 ஃபண்டுக்கு மேல போறது வந்து யூஸ்லெஸ்ங்க. என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஃபண்டு கூட நீங்க வச்சுக்கலாம். அதாவது ஒரு மல்டி கேப் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நிப்பான் மல்டி கேப் வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்ல வரேன். நான் மல்டி கேப்லயே ஒரு 3-4 ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, நிப்பான், ஓகேங்களா, குவாண்ட் அந்த மாதிரி வந்து 4-5 வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து ஆக்சுவலா வந்து போர்ட்ஃபோலியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்லாப்பிங் ஆகிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குங்க. ஓகே சார். ஓகே. அதனால இந்த 3-4 ஏஎம்சி மைண்ட்ல இருக்குது, இது எல்லாமே நல்லா இருக்குது, அதுல ஒன்னு சூஸ் பண்ணணும்னா நீங்க வந்து ஆல்பா, பீட்டா பாருங்க. ஓகே. ஓகே சார். அப்போ ஃபர்ஸ்ட் ஆல்பானா என்னன்னா, அவுட்லைனா பேசிக்கா சொல்றதுக்கு அந்த கேட்டகரியில எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் அந்த ஃபண்ட் மேனேஜர் எடுத்தது. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அதாவது அந்த போர்ட்ஃபோலியோ செலக்ஷன் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல ஒரு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ்ல அந்த பெஞ்ச் மார்க்கும் அந்த கேட்டகரியில வந்து இவங்க வந்து எவ்வளவு அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து பெட்டரா எவ்வளவு எக்ஸ்ட்ரா எடுத்தாருங்க ஆல்பா. அப்போ வந்து நமக்கு மைண்ட்ல எல்லாருக்குமே ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கணும் இல்லைங்களா கான்செப்ட்ல. ஆமா சார். ஆமா. அப்போ நீங்க வந்து ஒரு 5 மல்டி கேப் ஃபண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதுல எது ஹையஸ்ட் ஆல்பான்றது ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வச்சுங்க, அதுல ஃபில்டர் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து 2-3 ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகே. அப்போ அதுல எது நான் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு ஒரு ஃபண்டை நான் செலக்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து கூடவே வந்து பீட்டா. ஓகே சார். ஓகேங்களா? இதுல என்னன்னா இது ரெண்டுமே இன்டர் கனெக்டட்ங்கன்ற ஒரே ஒரு ஆல்பா மட்டும் வச்சு ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டு நம்ம போக கூடாதுங்க. ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது பீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட இன்வெஸ்டரோட ரிஸ்க் ப்ரொஃபைல பொறுத்து இருக்குங்க. ஓகே சார். ஓகே. புரியுது. ஓகேங்களா? ஜெனரலா பீட்டா வந்து இண்டெக்ஸ்க்கு வந்து 1ங்க வேல்யூ. ஓகே சார். ஓகே. லெஸ் தென் 1 நீங்க பாக்குறீங்க பீட்டானா அது வந்து லோ பீட்டா ஃபண்டுங்க. ஓகே. 1க்கு கீழ இருந்துச்சுன்னா லோ பீட்டா ஃபண்ட், 1க்கு மேல இருந்துச்சுன்னா ஹை பீட்டா ஃபண்டுங்க. ஓகே.
அப்போ இப்ப இது பீட்டானா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ஆல்ஃபானா நம்ம எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் நம்ம புரிஞ்சோம் இல்லைங்களா? கரெக்ட் சார். ஆமா. அது மாதிரி பீட்டானா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபண்டோட வாலட்டிலிட்டிங்க. ஓகே, ஓகே சார். ஓகேங்க. அந்த இப்ப நமக்கு வந்து இன்னொரு சொல்லணும்னா ரிஸ்க் எந்த அளவுக்கு அதுல ரிஸ்க் இருக்குது. ஓகே சார். ஓகே. இது வந்து ஹை பீட்டானா அப்ப வந்து ரொம்ப ரிஸ்க், அது வந்து ஒரு தப்பான ஃபண்டான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த இன்வெஸ்டரோட ரிஸ்க் ப்ரொஃபைல் அவங்களோட ரிஸ்க் கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்போ லோ பீட்டா ஃபண்டுனா என்னன்னா மார்க்கெட் விழும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா விழுங்க. ஓகே சார். டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா டவுன் இருக்கும். சைடு ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்குங்க பீட்டால. கரெக்டா சொன்னீங்க. ஓகே சார். ஓகே. இதே ஹை பீட்டா ஃபண்டுன்னா பாத்தீங்கன்னா புல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் கம்பேர்ட் டு அந்த கேட்டகரியிலேயே மத்த இருக்கிற ஃபண்ட்ஸோட பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது நல்லா கொடுக்குங்க. அதே மாதிரி விழும்போது அதிகமா விழும். ஓகே. அப்போ அதிகமா விழுறதுனால அது ஒரு தப்பான ஃபண்டு கிடையாது இல்லைங்களா? நம்ம அதை புரிஞ்சுட்டு ஹை பீட்டா ஃபண்டை செலக்ட் பண்ணோம்னா கூட நம்ம வந்து அந்த மார்க்கெட் விழுற டைம்ல ரிடம்ஷன் கொடுக்க மாட்டோம். கண்டிப்பா. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? திரும்ப வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட் ரிகவர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்ப அது ரிகவர் ஆயிட்டு வந்துருங்க. கண்டிப்பா சார். ஆமா. ஓகேங்களா? ஆனா ஜென்ரலா ஒரு இன்வெஸ்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் தான் இம்பார்ட்டன்ட், நான் எடுக்கிற லோ ரிஸ்க்ல எஃபிஷியன்ட்டா ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் வரணும், இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிங்க. ஓகே சார். ஓகே. அப்போ வந்து ஜெனரலைஸ்டா மேக்ஸிமம் இன்வெஸ்டருக்கு அப்ளிகபிள் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா லோ பீட்டா ஃபண்டை செலக்ட் பண்றது கரெக்டான சாய்ஸா இருக்குங்க. ஓகே சார். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து இது ஈக்விட்டி ஃபண்டுங்க. ஓகே சார். ஈக்விட்டிக்கான 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் வச்சு செலக்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஆல்பா முக்கியமான மெஷர்ஸ் வச்சு நம்ம செலக்ட் பண்றத பார்த்தோங்க. ஓகே சார். ஓகே. அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ட்டுங்க. டெட் ஃபண்டும் அவங்கவுங்க போர்ட்ஃபோலியோல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஈக்விட்டி மட்டும் இருக்கக்கூடாதுங்க. எப்பயும் டெட் போர்ஷனும் இருக்கணுங்க. அதாவது நம்ம வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்லாம் நம்ம கன்சிடர் பண்றோம் இல்லைங்களா? லெஸ் தேன் 3 இயர்ஸ், லெஸ் தேன் 1 இயர், லெஸ் தேன் 6 மந்த்ஸ், இது எல்லாமே அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கான பாசிபிலிட்டி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பாசிபிலிட்டி இருக்குங்க. ஓகே சார். ஓகே. ஈவன் பாத்தீங்கன்னா 1 வீக்குக்குலாம் கூட நீங்க வந்து 10 டேஸ் 15 டேஸ்க்குலாம் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இதுல கொண்டு வரலாம். அதாவது எக்ஸஸா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கிறதுல நம்ம வந்து லிக்விட் ஃபண்ட் மாதிரி இதுல கொண்டு வந்துடலாங்க. ஓகே சார். புரியுது. ஓகேங்களா? ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் இருக்கிறதுல நீங்க அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட், லோ டியூரேஷன் ஃபண்ட் மாதிரி போய்க்கலாங்க. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ டெட் ஃபண்ட்ஸ்ன்றதும் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் நம்மளால எடுக்க முடியுங்க. ஓகே சார். ஓகே. வித்தவுட் லாக்இன் இதான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டெட் ஃபண்ட்ஸ்ல வந்து நம்ம செலக்ஷனுக்கு, இப்போ நம்ம ஈக்விட்டி ஃபண்டுக்கு செலக்ஷனுக்கு 2 இம்பார்ட்டன்ட் மெஷர் பார்த்தா மாதிரி டெட் ஃபண்ட்ஸ்க்கு என்ன மெஷர்ஸ்? ஓகே சார். அதுல வந்து மெயினா நம்ம ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் குவாலிட்டியும் மாடிஃபைட் டியூரேஷன், இந்த 2 ஃபேக்டர் பார்த்தா போதுங்க. 2 மெஷர்ஸ் பார்த்தா போதுங்க. ஓகே. டெட் ஃபண்ட் பொறுத்த வரைக்கும் டெட் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் இந்த வேல்யூ நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்றதுதாங்க அந்தந்த ஸ்கீமோட ஃபேக்ட் ஷீட்டுங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கிரெடிட் குவாலிட்டி நம்ம சொல்லும் போது என்ன பார்க்கணும்னா, ஆக்சுவலா இப்ப நம்ம இண்டிவிஜுவலுக்கெல்லாம் கடன் வாங்கும் போதுங்க பேங்க்ஸ் எல்லாம் என்ன பார்ப்பாங்கன்னா நமக்கு சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பாண்டுனா என்னங்க, ஈக்விட்டியில் வந்து நம்ம வந்து நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணதுங்க. அதாவது ஸ்டாக்ஸ்ல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிறது தான் ஷேர் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. பாண்ட் மார்க்கெட்ல வந்து நம்ம பாண்ட் மூலியமா நம்ம வந்து லோன்ஸா கொடுக்குறோம், கார்பரேட்டுக்கும் கொடுக்குறோம், கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்குறோம். ஓகே சார். கவர்மெண்ட் கொடுக்கறது ஹையஸ்ட் செக்யூரிட்டி நமக்கு தெரியும், கண்டிப்பா கேரண்டியா உங்களுக்கு திரும்ப வந்துடும். கண்டிப்பா. ஓகேங்க. இப்போ நம்ம கார்பரேட்டுக்கெல்லாம் நம்ம லோன்ஸ் கொடுக்கும்போது அப்போ மெயினா இது நம்ம ஃபோக்கஸ்னா இந்த கிரெடிட் குவாலிட்டி என்ன இருக்குது அந்த பாண்ட்ஸுக்குலாம், அதெல்லாம் எப்படி ரேட்டிங் பண்ணுவாங்கன்றது தான். அதுக்கு ஒரு இதுதான் நான் டேட்டா ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிசில், இவங்க இப்படிதான் ரேட்டிங் கொடுப்பாங்கன்ட்டுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? அப்போ வந்து இதுல வந்து 2 டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு அவங்க ரேட்டிங் கொடுப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா A1 A2 A3 நம்பர்ஸ் வருது பாருங்க. ஆமா சார். இன்னொன்னு வந்து நம்பர்ஸ் வராம இருக்கும், AAA AA இருக்கும். இது ரெண்டும் பேசிக்கா இருக்கிற டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்குலாம் வந்து நம்பர்ஸ் வராதுங்க. அதாவது வந்து மெச்சூரிட்டி, அந்த பாண்டோட மெச்சூரிட்டி மோர் தென் 1 இயருக்கு மேல இருக்கிறதுலாம். ஓகே சார். ஓகே. ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்னா லெஸ் தென் 1 இயர்க்குள்ள பாண்ட்லாம் வந்து நம்பர்ஸோட வருங்க. ஓகே சார். ஓகே. இப்போ இதுல வந்து AAAன்றது ஹையஸ்ட் சேஃப்டிங்க. ஓகே. AA வந்து ஹை சேஃப்டி, A வந்து அடிக்குவேட் சேஃப்டி, BBBன்றது வந்து மாடரேட் சேஃப்டி, BB இருந்து மாடரேட் ரிஸ்க்ன்ற வார்த்தை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஆமா. கண்டிப்பா. ஓகேங்களா? இதுக்கு கீழே இருக்கிறதுல நம்ம அவாய்ட் பண்ணிடணுங்க. இதுல கூட சேஃப்டில கூட மாடரேட் சேஃப்டி கூட பார்த்தாங்க. அதோட எவ்வளவு பெட்டரா நம்ம எடுக்கிறோமோ, ஹையஸ்ட் சேஃப்டி ஹை சேஃப்டிலாம் எடுத்தோம்னா அந்த மாதிரி பாண்ட்ஸ்ல வந்து நமக்கு அட்வான்டேஜுங்க. இதுக்கு தான் நிறைய பேர் டைரக்டா ஒரு கார்பரேட்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட்ல வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி போறதுல கூட ரிஸ்க் இருக்குதுங்க. ஓகே. ஓகே. ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டால எடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் ஆக்சுவலா AAA ரேட்டிங் உள்ள பாண்ட் எல்லாம் கூட வந்து ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. ஏன்னா இது வந்து என்னங்க ஜஸ்ட் ரேட்டிங் தானே. இப்ப நீங்க ஒரு இண்டிவிஜுவலுக்கே வந்து நல்ல ஒரு சிபில் ஸ்கோர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அவரோட பாஸ்ட் ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் வச்சு தானே நல்ல ஸ்கோர் இருக்கு இல்லைங்களா?
கண்டிப்பா. ஆமா சார். ஆனா ஃபியூச்சர்ல அவருக்கே ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்துட்டுங்க. அதான் ஏதோ ஒரு சிச்சுவேஷனல் இதனால அவரால ரீபே பண்ண முடியலன்னு அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இல்லைங்களா? அதனால ஜெனரலா இந்த மைண்ட்ல அது ஒண்ணு வச்சுக்கணுங்க. அப்ப இண்டிவிஜுவலா ஒரே ஒரு கார்ப்பரேட் கிட்ட இருந்து நம்ம லோன் அதாவது பாண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல இந்த ஒரு ரிஸ்க் இருக்குங்க. அதாவது ட்ரிபிள் ஏ உள்ள பாண்ட நீங்க வந்து அந்த ஒரு சிங்கிள் பாண்ட்ல நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா அந்த இது ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குதுங்க. இது எல்லா இன்வெஸ்டரும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இதோட அட்வான்டேஜ் தான் நம்ம வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் கார்ப்பரேட்டுக்கு போகாதுங்க. ஒரு டைவர்சிஃபைடு பாண்ட்ஸா இருக்கும். ஓகே சார். ஓகே. அதுவும் அந்த டைவர்சிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ட்ரிபிள் ஏவும் டபுள் ஏ இருக்கிற பாண்ட்ஸ் மாதிரி போகுங்க. ஆமா சார். இப்ப நம்ம 2 நாளைக்கு முன்னாடி அந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தோம். ஃபேக்ட் கரெக்ட் ஷீட்ல பாத்தீங்கன்னா கரெக்ட். ட்ரிபிள் ரேட்டிங் உள்ள கம்பெனிஸ் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஆமா. அந்த அதுலயே கம்பெனி. நீங்க அந்த அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட் நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா அதுல ஃபேக்ட் ஷீட்ல அந்த இன்வெஸ்டர் போய் செக் பண்ணாங்கன்னா தெரியுங்க. மேக்ஸிமம் பாருங்க அந்த இதுல வந்து ட்ரிபிள் ஏ டபுள் ஏ கிராஸ் பண்ணி வேற எதுலயும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. ஆமா சார். ஆமா. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து நமக்கு வந்து டைவர்ஸ்ஃபைடா நிறைய கார்பரேட்ஸ்க்கு நம்ம வந்து பாண்ட்ஸ்ல கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சில 1 or 2 ரொம்ப ரேர் சான்ஸுங்க டிஃபால்ட் ஆனாலும் நமக்கு வந்து அந்த ரிஸ்க் டைவர்சிஃபைட் ஆயிடுது இல்லைங்களா? கண்டிப்பா சார். ஆமா. ஸோ அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ்ல பாருங்க A1 A2 A3 A4ங்க. அப்போ வந்து ரிஸ்க் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா A1ல லோவஸ்ட் ரிஸ்க், A2 லோ ரிஸ்க், A3 மாடரேட் ரிஸ்க், A4 வந்து ஹை ரிஸ்க் இருக்குங்க. D வந்து டிஃபால்ட். ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் டு டிஃபால்ட்னு. ஸோ இதுலயும் வந்து A1 வச்சிருக்கிறது அந்த மாதிரி பாண்ட்ஸ்ல இருக்கிறது வந்து ப்ரிஃபரபிள். ஓகே சார். ஓகே. ஓகேங்களா சார்? இதுக்கு அடுத்தது வந்து இது வந்து கிரெடிட் குவாலிட்டியை பார்த்தீங்க. ஓகே சார். அடுத்தது மாடிஃபைட் டியூரேஷனை பார்க்கணும் போது மாடிஃபைட் டியூரேஷன் வந்து சிம்பிளா சொல்லணும்னா அது வந்து பிரைஸ் சென்சிட்டிவிட்டியை வச்சு சொல்லாங்க. சிம்பிளா சொல்லணும்னா பிரைஸ் சென்சிட்டிவிட்டினா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடிஃபைட் டியூரேஷனோட வேல்யூ நீங்க பாக்குறீங்க ஃபேக்ட் ஷீட்ல போய் ஒரு 10 இயர்ஸ் இருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே சார். ஓகே. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 1% விழுந்ததுன்னா ஓகே சார். ஓகே. பாண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகுங்க. அதுல இதுல இந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸும் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பார்க்க முடியுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இது என்ன எதனால உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பாண்ட் பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம அடுத்தது நம்ம ஆல்ரெடி இது எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். ஆமா. பாண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு. ஆமா. அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுச்சுன்னா பாண்ட் வேல்யூ கம்மி ஆகுங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் இறங்குச்சுன்னா பாண்ட் வேல்யூ ஏறுங்க. ஓகே சார். ஓகே. ஓகேங்களா? இது வந்து நம்ம அந்த பாண்ட் மார்க்கெட் உள்ள அட்வான்டேஜும் எடுத்துக்கலாங்க. அதாவது நமக்கு என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் வந்து எப்போ பீக்ல போயிருக்கு எப்போ டவுன், அதாவது நம்ம வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணும்போது சொல்லுவோம் இல்லைங்களா, இது டாப்பா பாட்டமா நம்மளால டைமிங் பண்ண முடியாதுங்க. ஆனா அந்த சைக்கிளை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? ஆமா சார். ஆமா. சேம் வே வந்து பாண்ட் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜிசெக்கோட 10 இயர் ஜிசெக் ஈல்ட வந்து நம்ம ஃபாலோ பண்றோம்னு வச்சுங்களேன். அட்லீஸ்ட் ரீசெண்டா ஒரு 5 இயர்ஸ் ஜிசெக் ஈல்ட ஃபாலோ பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு டாப் போயிருக்கு எந்த அளவுக்கு பாட்டம் போயிருக்கு அதுல நம்ம வந்து பாண்ட் மார்க்கெட்ல என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அதாவது ஃபாலிங் மார்க்கெட் ஆகுதுங்க. இப்ப ஃபாலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுங்களேன். ஓகே சார். அப்போ வந்து ஒரு லாங் டியூரேஷன் பாண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபால் ஆகும்போது உங்களுக்கு வந்து பாண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா? ஆமா சார். அப்போ நீங்க அதுல ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். கண்டிப்பா. ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்போ வந்து நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணுங்க. லிக்விட் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட், லோ டியூரேஷன் ஃபண்ட் இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. சார் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டும் டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன இம்பார்ட்டன்ட் மெஷர்ஸ் வச்சு நம்ம செலெக்ஷனை பண்ணணும்ன்றத பார்த்தாச்சுங்க. ஆமா சார். நாளைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிளை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றத கண்டென்ட்டோட நான் உங்களை திரும்ப ரீச் பண்றேன் சார். நன்றி சார். ஓகே சார். நன்றிங்க.